அண்மை செய்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தற்பொழுது காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. எழும்புங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது கனமழையானது பெய்து வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். சென்னையில எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது? இதனால போக்குவரத்துல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கௌதமி, சென்னையில் தற்போது பல இடங்களில் பரவலாக கனமழையும் அதே போல மிதமான மழையும் பெய்து வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய எழும்பூர் பகுதியிலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதே போல சுற்றுவட்டார பகுதிகளான நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, அருகில் இருக்கக்கூடிய வடபழனி உள்ளிட்ட பகுதிகளிலும் தற்போது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று அறிவுறுத்தியிருந்தது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அதிகாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நிலையில் தற்போது பலத்த காற்றும் வீசுகிறது. அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையின் காரணமாகவும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாகவும் சென்னை, மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஆறுகள் அதே போல ஓடைகள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன. இந்த சூழலில் தற்போது வடகிழக்கு பருவமழை இன்னும் முற்று பெறாத சூழலில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு காற்றழுத்த பகுதியும் தாழ்வு பகுதியும் உருவாகி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு பல்வேறு கடலோர மாவட்டங்கள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எனவே இன்று பல இடங்களில் பரவலாக மழை பெய்வதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பள்ளி, கல்லூரிகள் கூட விடுமுறை விடக்கூடிய அளவிற்கு அங்கு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரையிலே காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே இருந்தது. ஒரு சிறு தூறல் கூட இல்லாத நிலைதான் இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு 10 அல்லது 15 நிமிடத்திற்கு முன்னதாக லேசான தூறலில் ஆரம்பித்து அது படிப்படியாக ஒரு பெருமழையாக மாறி இருக்கின்றது. காற்றும் வேகமாக வீசிய காரணத்தினாலே வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே தஞ்சமடையக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. காரணம், இந்த 9 மணியிலிருந்து ஒரு 10:30 மணி வரை பெரும்பாலானவர்கள் அலுவலகங்களுக்கும் தங்களுடைய சுய வேலைகளுக்காகவும் செல்லக்கூடியவர்கள். எனவே சென்னையினுடைய பல முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலோடு காணப்படுவது வழக்கம். தற்போது இந்த மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினாலே வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே சாலை ஓரங்களிலே வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு அவர்கள் அலுவலகங்களுக்கு செல்லாமல் ஹெல்மெட்டோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய காரணத்தால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். வழக்கம் போல அவர்களால் வேகமாக செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், கொஞ்ச நேரம் இந்த மழை பெய்திருந்தாலும் கூட தாழ்வான பகுதிகளிலே லேசாக தண்ணீர் தேங்க ஆரம்பித்திருக்கிறது. அருகில் நடந்து செல்லக்கூடியவர்களோ வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் மீதோ தண்ணீரை வாரி இறைக்கக்கூடிய அளவிற்கு தற்போதே சாலையில் லேசாக தண்ணீர் தேங்குகிறது. எனவே வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனத்தினுடைய வேகத்தை குறைத்து பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல அவசரம் இல்லாதவர்கள் சாலை ஓரங்களிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலே இன்று மற்றும் நாளையும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஒரு 4-5 நாட்களாக இந்த புயலுக்கு பிறகு கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழல் ஒரு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கி இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் என்ன நிலவரம் என்பது தொடர்பான உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி ராஜேஷ்.